ഭാഗ്യവാൻ ഇത്ര നൈതികമുണ്ടെങ്കിലും ഭക്തറുകളെല്ലാം യോഗി രാമസുരകുമാരെ പറ്റി ഭഗവാൻ സർവേശ്വരനാണ് ഭഗവാൻ, സർവവ്യാപിയാണ് ഭഗവാൻ, സർവവുമായിരിക്കും ഭഗവാൻ, താൻ നമ്മ ഗുരു. അത് ഉപദേശം കൊടുക്കുക. അന്ധമാതി മനസ്സിൽ വെച്ചിട്ടുണ്ട്. അവരോട് ഞങ്ങൾ വാർത്തയല്ല, അവരൊരു ലോകം മാത്രമല്ല, സർവവ്യാപിയാക്കും. അവരോട് സർവ്വലോകം വിശ്വമാക്കും. അവർ നമ്മൾ ഹൃദയത്തിലേക്ക എന്നുള്ള ഭാവനയോടുകൂടി അവർക്ക് മുഖ്യഭാവത്തോടുകൂടി ഒരു നമസ്കാരം മനസ്സിലേ കൊള്ള வேண்டும். അവരെ കാണുമ്പോഴും അവർക്ക് നമസ്കാരം ചെയ്യുമ്പോഴും ഇതേ ഭാവനയും വേണ്ടതാണ്. അവിടെ എന്താക്കാൻ നമുക്ക് ദേഹഭാവനയ്ക്ക് നമുക്ക് അവരോടുകൂടി ഒന്നാകാൻ ഉള്ള അനുഭവത്തിൽ തയ്യാറാക്കാൻ കഴിയും. പിന്നെ എല്ലാവർക്കും യോഗി ரொம்ப அற்புதமான കാര്യങ്ങളെല്ലാം வேளாண் എന്ന് புகழ்த்தி பேசலாம். இந்த அற்புதமான കാര്യങ്ങൾ நம்ம திருஷ்டியில, அதாவது நம்ம தேகத்தில் இருக்கிற நம்ம திருஷ்டியில பெரிய பெரிய அற்புதங்கள். ஆனால் மகாத்மாக்களுக்கு இது ஒரு அற்புதமே அந்த കാര്യങ്ങൾ அல்ல. அவருக்கு சாதாரண சகஜமாக அவரோட பாருங்கள். அதுக்காக நான் அற்புதமான இது பாடம் கேட்க வேண்டியதே இல்லை. அவளுக்கு அந்த நிலையில எட்ட முடியதில்லை. இனியாவது யோகியை பார்க்கிற சமயத்திலேயோ யோகியை நினைக்கிற சமயத்திலேயோ நமக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் வேணும். எல்லாம் விஷயம் முழுவதும் யோகியோகமாக பார்க்க முடியணும். காண்பதெல்லாம் யோகியோட ரூபமே என்று நமக்கு தெரிய முடியணும். நம்ம அனுபவத்துக்கு வர முடியணும் என்று பிரார்த்திக்கிறோம். அவருக்கு போய் கேளுங்களோம். கேட்டால் തീർച്ചയായും കൊടുപ്പാർ. ஏன் யோகிகள் மகாத்மாக்கள் இந்த மாதிரி உருவாக்கிற மகாத்மாக்கள் எல்லாம் கல்பதரு போல. கல்பதரு நான் எதை நினைச்சனோ, நாம் எதை நினைச்சோமோ அவர் முன்னாலே அவரை நினைச்சுக்கிட்டு நான் எதை நினைச்சோமோ அது நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதுபோல அவர்கிட்ட போய் சில்லறையான துச்சமான இடத்துல ஒன்றும் கேட்காம அவரோட சுலபத்திலே ஐக்கியம் மாத்திரம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். பாக்கி லௌகிகமான காரணங்கள் யாரும் கேட்காத இருந்தது ரொம்ப உத்தமம். ஒரு மகாத்மா இருந்தார். அவருக்கு பெரிய விஷயம்லாம் இருந்தது. பெரிய மகாத்மா ரொம்ப பேர் கஷ்டம் கொடுத்துருக்கார். ஒரு நாளைக்கு பெரிய சத்தங்கத்துல ரொம்ப பேர் உதவி இருந்தார். அதுக்கு என்ன ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் பெரியவர்கள்ட்ட வர்றாங்க. தூரத்துலேருந்து அதுக்கு தெரிஞ்சது. பார்த்தா கெயிட் தாண்டி வர்றாங்க. பார்த்தா உடனே தூரத்துலேருந்து அங்கே போய் கெயிட்டு பக்கத்துலேயே போய் அவரை சுவீகரித்து கையை பிடிச்சுக்கிண்டு பக்கத்திலேயே ஒரு சேரத்தை இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிக்கின்றான். அப்புறம் போகிறதுக்கு டைம் ஆனே அவரையும் கையை பிடிச்சுக்கிட்டு கெயிட் வரைக்கும் கொண்டு போய் யாத்திரை போயிட்டு வந்தார். இதை பார்த்தோன்னே இருக்கிற வசமானதெல்லாம் இந்த ஆரம்பத்திலிருந்து மிகவும் பாடுபட்ட திரு விஜயருக்கு சுவாமி சத்யானந்த சாமி மகாராஜ் அவர்கள் இந்த சேவை தயாரித்து